போதைப் பொருள் நிறைய தமிழ்நாடு நிறைய வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய போதைப் பொருள் பிடிபட்டே இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? இப்போ நீங்களே கேட்கலாம், சார் நீங்கள் எப்போ பாரு நீங்கள் போதையில்லா தமிழக விழிப்புணர்வு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அடிக்கடி இந்த விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கோம். மாதம் எப்படி ஒரு 6-7 ப்ரோக்ராம் நம்ம பண்ணிடுறோம். ஒன்றா விழிப்புணர்வு பண்ணுறோம், அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்குறோம், இல்லை உறுதிமொழி எடுக்கிறோம், இல்லை ஹியூமன் செயின் போடுறோம், இல்லை ஸ்ட்ரீட் பிளே பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணியாச்சு. அப்படியே பண்ண ஒவ்வொருடைய மனதிலும் ஆழமாக போதையில்லா தமிழகமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் விதைக்கப்படும். அவ்வாறு விதைக்கப்படும் பொழுது உங்களிடத்திலே மாற்றம் ஏற்படும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த நிகழ்வினை உங்களிடம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களை பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். உடல்நலக்குறைவு ஏற்படும், மனம் தளர்வு ஏற்படும், சமுதாயத்திலே அவப்பெயர் ஏற்படும், சட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ள தோணும். கல்வி மற்றும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் எல்லாம் செயலிழந்து விடுவீர்கள். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நாம் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம், இந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்திருப்பீங்க. ஆனால் யாரோ ஒருவர் உங்களிடத்துல வந்து நீ இதை போட்டினா நல்லா படிக்கலாம், கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும், அதனால் இதை உட்கொள்வதால் நீ நன்றாக படிக்கலாம், முதல் ரேங்க் வாங்கலாம் அப்படின்னெல்லாம் உங்களுக்கு பல வழிகளில் உங்களை அந்த போதைப் பொருள் எடுப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஒரு தடவை அந்த போதைப் பொருளை எடுத்துட்டினா திருப்பி அதிலிருந்து விடுபடுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிறுநீரகம் நம்ம மனித உடலிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. ஆனா அந்த உறுப்பு செயலிழந்து விடும். இருதயம், நுரையீரல் இதெல்லாமே செயலிழந்துச்சுன்னா நாம் மனிதனா பிறந்தும் அங்க பயனளிக்காமல் போய்விடும். அரிது அரிது மானிடனா பிறப்பது அரிது. ஆனா இன்னைக்கு நம்ம பிறந்துட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கணுமே தவிர அந்த போதை என்கிற விஷத்தை நோக்கி நம்ம செல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் தெரியாது, விஷம்னு தெரியும், அதையே நீ காசு கொடுத்து வாங்குற. இதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அன்றாடம் தொலைக்காட்சியிலே போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் நல்ல பாதையில செல்ல வேண்டும், விலை கொடுத்து நீங்க போதை பொருளை வாங்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் இருண்டு விடுகிறது. சொந்த காசிலேயே சூரியன் வச்சுக்கிட்டான். அப்போ அந்த மாதிரி நீ போதை பொருள் எடுக்கும்போது உறுப்பெல்லாம் போச்சு, மனம் தளர்ந்து விடும், மனநலம் பாதிக்கப்படும். நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு உனக்கே தெரியாம போயிடும். நீ பல்வேறு வழிகளில நீ போகக்கூடிய சூழல் ஏற்படும். அவ்வாறு பல்வேறு வழியில போகும் பொழுது குற்றங்களை நிகழ்த்துவதற்கும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. அப்ப அந்த அவப்பெயர் உனக்கு வேணுமா? இல்ல சட்ட பிரச்சனையில் மேற்கொள்வதற்கு தைரியம் இருக்கிறதா? இல்ல அந்த அவப்பெயர் வேணுமா? போதைப் பொருள் வைத்தால் மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஜெயில போடுற அளவுக்கு பனிஷ்மெண்ட் நிறைய இருக்குது, வெளியில் வர முடியாத பனிஷ்மெண்ட். அந்த அவப்பெயர் உனக்கு தேவையா? என்னென்னமோ வடிவத்தில் போதைப் பொருள் வந்துருச்சு. சில பேர் அந்த ஊசி போட்டுக்கிறான், ஊசி எடுத்து குத்திக்கிறான், குத்திட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, ஊசி குத்திக்கிட்டா நம்முடைய கஷ்டங்கள்லாம் போயிடும், நம்ம டிப்ரெஷன் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறந்து நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்.